ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னை போன்றவர்கள் இன்று கொண்டாடும் பொங்கல் திருவிழா, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம், நண்பர்களுக்கெல்லாம் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேற்றுக்கு உண்டு, எனக்கு இன்றைக்கும் உண்டு. ஓகேயா, தப்பு கிடையாது. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மன்னை முருகன் டூரிங் டாக்கீஸ்லேருந்து ஒரு கதை வருது. என்ன காரணம்? தேட்டரில் படம் ஓடலை. கேட்டால் கதை சரியில்லைங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான் ஹீரோவுக்கு கதை குரல் சரியில்லைங்கிறான். எதை சார் மாற்றிக்க முடியும்? தேட்டரையும் மாற்ற முடியாது, குரலையும் மாற்ற முடியாது. கதை புத்தியில் ஏறினது அவ்வளோதான். ஆகினால் இந்த பொங்கல் திருநாளில் விடாது முயற்சி செய்வோம். பலன் கிடைத்தால் இறை அருள், கிடைக்கவில்லை என்றால் நான் செய்த தவறு, ஏற்றுக்கொள்கிறேன். அந்த எண்ணத்துடன் இப்பொழுது கதையை ஆரம்பிக்கிறேன். இது ஒரு குடும்ப கதை சார். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பொண்ணு. சார், நிறையா பேர் நீங்களாம் சின்ன வயசில் அப்பா அம்மா விளையாடுறீங்களா? நான் விளையாடுறேன் சார். நல்லா கேட்டுங்க. இது சாதாரண குடும்பம். அப்பா ஒரு தொழிலாளி. மாதம் 1000 ரூபா பென்ஷன் இருக்குது. அதிகபட்சம் அவ்வளோதான், மாதம் 1000 தான். போராடிட்டு இருக்கோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வேற சாப்டர். ஏன்னா அண்ணாவுக்கும் அதே அமௌண்ட் தான், அது குறைச்ச தான். இப்போ எது சொல்கிறேன்னா, அந்த அம்மா சொல்கிறாங்க வீட்டுக்காரரை பார்த்து, ஏடி பாம்பா வந்துருக்கு, பாம்பா கத்துறே அப்படி அப்படி. என்ன? ஓ பொண்ணு 26 வயது பொண்ணு. அழகுன்னா அழகு. நம்ம கதைக்கு அழகு எப்போவுமே சுட்டோம். அழகுன்னா அழகு. தலையில் நல்ல பூலாம் வச்சுருக்காப்ல, மல்லிகைப்பூலாம் வச்சுருக்காப்புல. குழந்தை லட்சணமாக இருக்குது. ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கு. அப்போ தான் புஷ். சரி, பொங்கல் ஆஃபீஸ் என்ன உண்டு? அது இங்கிலீஷ்காரன் கம்பெனி சார். புரிஞ்சா உங்களுக்கு? இங்கிலீஷ்காரன் கம்பெனி. அவன் என்னைக்கு எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லுவான். இன்றைக்கி அவன் முக்கியமான பொறுப்பில் இருக்காவோ, அவள் போய்த்தான் அந்த வேலை ஆக வேண்டும். ஆக அவசரமாக அந்த அம்மாவை பொங்கல் பண்ணிடுது. அந்த அம்மா குழந்தைய சாப்பிட்டுட்டா போயிட்டான். சுஜித்ரா பேர் இருக்கலாம். பேரை மாற்றுவேன், சுஜிதாமே, நீங்கள் புரிஞ்சுங்க, சுஜித்ரா. ஓகேயா, ரைட்டு. இப்போ என்னென்னா, அவர் என்ன கேட்குறார், இப்போ சொல்லலாமான்னு இந்த அம்மா வீட்டுக்காரத்தை கேட்குறாப்புல. வீட்டுக்கார சொல்ல, நீங்கள் பெரிய பாவமாக இருக்கீங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அப்படின்னாப்புல. அவன் அப்பா ஆஃபீஸ் போய்ட்டுமா அவன் குழந்தை சொல்லிட்டு சமத்தா ஆஃபீஸ் கார் வருது, அது ஏறி போகிறாப்புல. என்ன சொல்ல வந்தால் எது கேட்குற? என்னங்க தை பிறந்தாச்சு, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஒரு பொண்ணான பெக்க முடிஞ்சு உங்களால் முன்னாடி குத்தி காமிக்கல. நல்லா புரிஞ்சுங்க. தை பிறந்தாலும் வழி பிறக்கும். நல்ல நாள் தை மாதம் பிறந்தாச்சு. பொண்ணு ஜாதகத்தை எடுக்கலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அவளை கேட்க சொல்லி தான் சொன்னேன். நீங்கள் அதை புரிய தர்ற மக்கு இதை நேற்றுக்கே நீ சொல்லிட்டேன்னா நம்ம நீ பேசியிருக்கலாம். நேற்று நீ ஒன்றுமே சொல்லவே இல்லை. இவன் திடீர்னு நீ புஸ்ஸு நான் என்ன தெரியும்? ஒன்றும் இல்லைங்க, குழந்தைக்கு 26 வயசு ஆகிடுது. பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிறது எல்லாருமே சொல்லலாம். எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது. உடனே கல்யாணம் ஆகிடும். நம்ம பொண்ணும் அழகாக இருக்கா, அதனால் எல்லோரும் கொத்திட்டு போயிடுவோம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் எப்படியா கல்யாணம் பண்ணி கொடுத்துரும் குழந்தைக்கு. ஒரே ஒரு கண்டிஷன், உங்கள் சம்பளம் 1000 ரூபாயில் கஞ்சி கூட குடிக்க முடியாது. சொந்த வீடு, குழந்தை கட்டி கொடுத்துட்டா, அவள் மாதம் 1.5 லட்சம் சம்பளத்தை உங்கள் கையில் கொடுக்குறா. நீங்கள் குடும்ப செலவு பண்ணிவிட்டு அந்த குழந்தைய கல்யாணத்துக்கு போட்டு வச்சுருக்கீங்க. அதனால் கல்யாணம் தைரியம் பண்ணலாம். அதுக்காக தான் கேட்டேன். அப்போ அசடு இதை ஒழுங்காக சொல்லப்படாதா? சரி, நான் என் பொங்கலில் கேட்குறேன். உங்கள் பொங்கலா? நாளைக்கு மாட்டு பொங்கல் தானே? ஓ சரி, புரியுது. ஆமாம். சாரி, அதான் சாது முட்டாத முட்டை தெரியல. சரி, அதுதான் வாய் தான் பேசும். ரைட். அப்புறம் மறுநாளைக்கு பொண்ணுக்கிட்ட, சுஜித்ரா நீ வரையா? என்னம்மா? இல்லை, அப்பா பயப்படுறாப்புல. எதுக்கு பயம்? என்ன கேட்க போகிறீங்க? நான் என்ன சொல்லாமல் இருக்க போகிறேன், சொல்லுங்கள். இல்லை, உனக்கு தை மாதம் பிறந்து கொடுத்து ஜாதகத்தை எடுக்கலாமா, வரன் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாப்புல. அம்மா, வரன் பார்க்குறது ஈஸியாம்மா? இல்லையம்மா, ரொம்ப கஷ்டம்டியம்மா. என்ன கஷ்டம் சொல்லு. அப்பா வந்துட்டார். அது அம்மா, ஜாதகத்தை எடுத்து மஞ்சள் தரணும். ஆமாய்யா, மஞ்சள் தரணும், குங்குமம் தரணும், இதெல்லாம் கஷ்டமாயா? நீ என்னையா நீ? அது இல்லை, அதை எடுத்து சாமிகிட்ட குலதெய்வத்துக்கிட்ட வைக்கணும். வச்சாச்சு, நான் இதை வச்சுட்டோம். நாங்கள் எல்லாம் எடுத்தாச்சு. நல்ல ஜோசியராக பார்க்கணும். அந்த ஜோசியர் 10க்கு ஒரு 7, 8 ஒரு கணக்கு மார்க் போடணும். அதில் ஒத்து வந்தால்தான் ஜாதகம் பொருந்தும்னு அர்த்தம். பொருந்தினதுக்கப்புறமா அந்த பையனை பார்க்கறதுக்கு நீ லட்சணமாக இருக்க இல்லையா, அந்த லட்சணம் உனக்கு அவனை பிடிக்கணும் இல்லையா? எங்களுக்கு பிடிக்கல, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, உனக்கு பிடிக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு அழகான பையனை நாங்கள் பார்க்க வேண்டாமா? அது தேடுறதுங்கிறது
ஒரு எப்படியும் ஒரு 3 வருஷமாக ஆயிருந்தாங்கண்ணே. 3 வருஷமாக ஆகுங்கிறேன், பொண்ணே கிடைக்கலைங்கிறாங்களே. பார்த்தா உடனே அப்படி சுயமரம் மாதிரி பண்ண முடியாதுமா. நம்ம நாட்டை என்னதான் பொண்ணு கிடைக்கலன்னு பேசினாலும் கல்யாணம் பண்ணானா அந்த பொண்ணை அடிமைப்படுத்துவான், கொடுமைப்படுத்துவான். இதுதான் நமது சமுதாயத்தினுடைய கேடு. ஒத்துக்கிறீங்களா? கிளாப் ஹேண்ட்ஸ். ரைட். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னால், அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ எடுத்தேன்னா ஒரு 2 வருஷம் அஷூரன்ஸாக, நீ 3 வருஷம் வேண்டாம், 2 வருஷத்தில் நீ இப்படி உனக்கு பிடிச்ச பையனாக பண்ணி வைக்கலாமா? நான் வந்து சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. உன் சம்பளத்தில் நீ கொடுத்த படத்தில் தான் நான் சேர்த்து வச்சு ஒரு 10 லட்ச ரூபா கல்யாணத்தை வச்சுருக்கேம்மா. அப்பா நான் போயிட்டாக்க சொல்லாமா? அப்பா இல்லைப்பா, கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு அதுக்கு தாம்மா அந்த பையன் எங்களுக்கும் ஒத்து வரக்கூடிய பையனாக இருக்கணும்னு வேண்டிதாம்மா ஜாதகத்தை வச்சுருக்கேன். ஒன்றே பார்த்துக்கணும், எங்களையும் பார்த்துக்கணும், நீ அவனை பார்த்துக்கணும். எல்லாம் சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. இவ்வளோ கஷ்டப்படுமா கல்யாணத்துக்கு? ரொம்ப கஷ்டம் இல்லைம்மா. அப்பா நான் சொல்கிறேன் கேட்குறீங்களா? சொல்லு. உங்களுக்கு நான் எந்த கஷ்டமும் கொடுக்கலப்பா. ஐயோ என்ன சொல்கிற நீ? கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? நீ பயமாக இருக்க எனக்கு. கல்யாணம் அவசியம் உண்டு, உடனடியாக உண்டா? அது இன்னும் தூக்கி போடுறது என்னங்க எல்லாத்துக்கும் நீங்கள் பயப்படுறீங்க, தூக்கி போடுறதுங்கிறீங்க, உட்காந்து அழுத்தி பிடிச்சிங்க, தோலை அமைக்க முடியல ஒய்ஃபு. அது இல்லாடி இவன் இந்த சொல்கிறத பார்த்தாக்க நமக்கு அந்த பொறுப்பை வேண்டான்னு சொல்கிறாடி, புரிஞ்சுக்கிறாடி, மக்கு. அது சரி ஏம்மா, அப்படி ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுருக்காமா? அசம்பாவிதம் இல்லைம்மா, நல்ல சம்பவம்னு சொல்லுவான். ஏம்மா நாக்கில் கெட்டதாகவே வருது உனக்கு? இல்லை, இந்த மனுஷனோடு வாழ்ந்து கெட்டதாகவே எனக்கு மனசு முழுக்க நினைக்க தோன்றுறது. என்ன பண்ணி தொலைகிறது? அப்பா அம்மா அதெல்லாம் பழசெலாம் விட்டுருங்க, உங்கள் பிரச்சனை வேண்டாம். இப்போ நான் சொல்லிடுறேன். என்னை ஒருவர் திருமணம் செய்து கொள்ள கேட்டிருக்கிறார். நானும் உங்களை கேட்காமலேயே சம்மதித்து விட்டேன். ஐயோ, அவன் யாரும் தெரியாதே, நல்லா இருப்பானா, நல்லா வச்சுப்பனா, இப்போ சந்தோஷமாக வருவான் அவன் அழகுக்கு. அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு ஆசை 60 மோகம் 30 சொல்லுவாங்க இல்லையா? 60 30 கணக்கு பண்ணிக்கோ, இன்னும் எக்ஸ்ட்ரா 30 சேர்த்து 90 வச்சுக்கோ. 90 நாளுக்கு அப்புறம் அவன் எப்படி போய் தெரியாமா? அவன் சீட்டாடுறவனா, ரம்மி கேஸா, அல்லது கஞ்சாவா, கப்ஸாவா, ஒன்றும் புரியலையாம்மா, மெத்தா. அப்பா கண்ணை தப்பான எண்ணத்தில் யாரையும் பார்க்காதீங்க. நீங்கள் வந்து துரியோதனாக இருந்தீங்கன்னாக்க ஒரு நல்லவனும் தெரிய மாட்டான். நீங்கள் தர்மராக இருங்க, ஒரு கெட்டவனும் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அம்மா மகாபாரதம் நானும் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் ரைட்டுமா, கதையில் படுறதுமா, அது இதிகாசத்தில் படுறதுமா. இது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. நீ வாழணும். நீ கண் கலங்கினால் எங்கள் நெஞ்ச ரத்தம் வருமா எங்களுக்கு? அதனால் ரத்தம் வந்து ஆள் போயிட்டோம்னா பரவாயில்லம்மா. நீ கஷ்டப்பட அணுவாக பார்த்து மனசு வேதனைப்பட்டு ஒவ்வொரு செல்லாக சாகிறதே என்ன வேதனைப்படும் தகப்பனுக்கும் தாய்க்கும் அப்படிங்கிறாமா கவலையாக இருக்குது. உலகத்தில் எல்லாரும் ஏமாத்துறாமா. பெண்களை கண்டாலே உலகத்தில் ரொம்ப கேவலப்படுத்துகிறாமா. எங்கே வேணாலும் பாருங்கள், வெட்டு துண்டு கை வெட்டு அங்கங்கமாக வெட்டி பொழைச்சி போடுறான். ஏன்னா அயோக்கிய பயிலுவா, காலி பயிலுவா, கைவாலி பயிலுவா, கெட்ட பயிலுவா, பொறுக்கி பயிலுவா, கஞ்சா பயிலுவா, கச்சரா பயிலுவா, மத்து பயிலுவா, கள்ளச்சாராய பயிலுவா, எல்லாம் அப்படி தாம்மா உலகத்தில் இருக்குது. அப்பா நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அதை விட பல மணி. இப்போ கொஞ்சம் இடையில விட்டுருந்தேன், இப்போ திருப்பி ஆரம்பிக்கிறேன். அப்பா நீங்கள் சொல்கிறதுல 100க்கு 200 உண்மை. நீங்கள் சொன்னதை பாதி விட்டுட்டீங்க, இன்னும் பாதி எனக்கு தெரியும். இன்னும் மோசமான நிலைமையில் இருக்குது. நான் ஒரு இங்கிலீஷ்கார கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். சில ஒர்க் பண்ணுற லேடிஸ்லாம், மேரேஜ் ஆன லேடிஸ்லாம் என்ன பாடுபடுறாங்கங்கிறது எனக்கு தெரியும். 10க்கு ஒருத்தன் நல்லா இருக்கா, பாக்கி 9 பேரில் 7 பேர் டைவர்ஸ் ஆகிடுறா, ஒத்தி வேண்டாம் விருப்பம் வாழ்ந்துட்டுருக்காப்பா. இதுதான் உலகம். ஆனால் நான் பார்த்தவன் ஒரு உத்தமன். உத்தமனா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஒரு நாள் நீ எப்படி சொல்கிற? பழகிட்டியா? ஏற்கனவே நல்லா பழகிருக்கியா? தப்பாக இருந்தாங்கப்பா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். என்னம்மா வீர அவசரங்களாம் பேசுகிறேன், இங்கிலீஷ்காரங்க மண்ணில் இருக்க, தமிழ்லாம் பழமொழிலாம் சூப்பராக வருதேம்மா உனக்கு. என்னம்மா அது பா விளையாடுற நேரம்ப்பா. சின்சியராகவும் சீரியஸாகவும் சொல்கிறேன். பொங்கலுக்கு ஜாதகம் எடுக்கணுமான்னு கேட்டீங்க, மாப்பிள்ளை பார்க்கணுமான்னு கேட்டீங்க, உள்ள கஷ்டங்கள்லாம் சொன்னீங்க, எல்லாத்தையும் ஒத்துண்டேன். அந்த கஷ்டங்கள்லாம் வேண்டான்னு சொன்னேன். நான் ஏற்பாடு பண்ண சொல்லிடுறேன், கேட்டுங்க, முதல்ல காது கொடுத்து கேட்டுங்க. கேட்குறேன். அப்பா அவர் நீங்களும் பார்த்துருக்கீங்க, நாங்களும் பார்த்துருக்கோமா? ஆமாப்பா. எங்கே தெரியுமா? போன வாரம் ஒரு கோயிலுக்கு போகிறேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம், கைலாசநாதர் பிரகன்நாயகி. ரைட்டு, பார்த்துருக்கோம்.
ஃபஸ்ட் கிளாஸ் கோயிலாச்சே, சக்தி வாய்ந்த கோயிலாச்சே. அந்த பிரகன்நாயகி தாம்மா என்னை குங்குமம் வச்சு விட்டா. எங்கள் அம்மா இப்போ வாக்கலையே அம்மா, எங்களோட தான் நீ வந்து நீப்பா. சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியாதுப்பா, அனுபவத்தில் புரிஞ்சுக்கணும். அது வேறு இருக்கா, இந்த வயசில் இன்னும் புரியல, மக்கு ரைட் ஓகே சொல்லு. அப்போ வந்து ஒரு பையன் வாசலில் நின்றுட்டேன் பார்த்தீங்களா, கோயில் வாசல்லையே. கோயில் வாசலில் பையன் நின்றுட்டானா. அவன் பார்த்தேன், இப்போ இது வாசலில் வந்து பட்டாணி சுண்டை ஒருத்தன் விற்றுருந்தான், பலூன் ஊற்றுருந்தான், இந்த ஊதல்லாம் குழந்தைகளுக்கு விற்றுருந்தான். அதான் தெரியும். அப்பா என்னப்பா அப்படின்னு குழந்தைத்தனமாகவே இருக்கீங்க. புரிஞ்சுங்கப்பா, ஒருவர் வாசலில் டிப்டாப்பாக பேண்ட் ஷர்ட் நீட்டாக போட்டுட்டு அழகாக குங்குமம் போட்டுட்டு நின்றுந்தாரா? என்னங்க உங்களுக்கு புரியலையா? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி பையன் கிடச்சா நல்லா இருக்கும் மனசுல என்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? ஆமாம் சொல்லு. ஆமாம். அப்போ அவர் நம்ம கோயிலை பார்த்துட்டார், நானும் அவர் பார்த்துட்டேன். ஆனால் நான் மற்றபடி நான் எந்த எண்ணமும் கிடையாது. கோயிலை பிரதர்ஷனம் பண்ணிட்டு 3 பிரதர்ஷனம் பண்ணோன்னு வந்தாச்சு. நான் போயாச்சு, நம்ம வந்துட்டு வந்தாச்சு. அவருக்கு மனசில் என்ன பார்த்தோன்னு தோணியிருக்கு. உடனே என்ன பண்ணிருக்காரு, அந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட போய் விசாரிச்சுக்காரு, இந்த பொண்ணு யார், எங்கேருந்து விடான்னு. அர்ச்சகருக்கும் அந்த பையனுக்கும் ரொம்ப பழக்கம். நல்லா கேட்டுக்க நல்லா. ஓஹோ, அவர் சொல்லியிருக்கார், இவங்க இந்த இடத்துல சேர்ந்தவங்க, இங்கே வேலை பார்க்குறாங்க, எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. நம்ம மாதம் தான் போயிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாப்பா புரியுதுமா, சொல்லுமா அப்படிங்கிறத அர்ச்சகர் சொன்னதை வச்சுட்டு நேராக என் ஆஃபீஸ்க்கே வந்து விட்டார். அப்படியா சொல்லுவாங்கன்னு அப்படின்னு அம்மா அப்பா கேட்குறாப்புல. ஆமாம்மா. அப்போ வந்தார் மணி நேரம் வெளியில் இந்த விசிட்டர்ஸ் ஹால் இருக்கு இல்லையா, அதில் உட்காண்டே இருந்தார் 4 hours. அந்த 4 hours 400 கால் வந்துருக்குப்பா அவருக்கு. ஆனால் எதையுமே அட்டன் பண்ணாமல் முக்கியமானது கொண்டு மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தார். நாங்களும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன், என்னென்ன அது கோயிலில் பார்த்துருக்கீங்க, இங்கெங்கே வந்துடுறாரு தெரியலையே அப்படி எனக்கு ஒரு பயம் இருந்தது. அப்போ எல்லோரும் ஒரு வெளில போகிறதுக்குன்னு டைம், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ நான் வெளில வரத்தேன், சாரி மேடம் 1 minute அப்படின்னு சொன்னார். அப்போ என்னன்னு கேட்டேன். அப்போ விஷயத்தை சொன்னார். அப்போ நான் உடனே பார்த்தேன், யோசித்தேன், பிரகநாயகனை வேணேன், அம்மா குங்குமட்டு மாதிரி இருந்தது. ஓகே நான் ஒத்துக்கிறேன், நான் சொன்னால் எங்கள் அப்பா அம்மா சரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த பையன் சொன்னார், எனக்கு முழுசாக ஓகே ஆகி எங்கள் அம்மாட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. அப்பா கேட்குறார், ஏம்மா இதெல்லாம் சொன்னேன் ரைட்டு, பையன் யார், திடீர்னு எப்படி உன்னை அழகுக்காக வந்திருக்கானா, எதுக்காக வந்திருக்கான், இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்றத. அப்பா ஒரு விஷயத்தை இப்போவே தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்காதீங்கப்பா, அழகுன்னே சொல்லியே நீங்கள் வந்து ஆளை காலி பண்ணிட்டாங்கப்பா. ஒரு நல்லா கேட்டுங்க, அவர் அப்பா பெரிய கோடீஸ்வரர் தான், கல்யாணம் பண்ணிட்டுருக்காப்புல. அந்த கோடீஸ்வரர் அப்பா கல்யாணம் பண்ணிட்டுருக்காப்புல. அவருக்கு குழந்தையிலே பிறக்கவில்லை. குழந்தை பிறக்கத்தால் மனைவியை சரியாக கவனிப்பதில்லை, கொடுமைப்படுத்தி இருக்கிறார். அந்த அம்மா பணக்காரமாக இருந்திருக்கு, கொடுமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ 2வது கல்யாணம் பண்ணிட்டுருக்காரு. அந்த 2வது கல்யாணம் பண்ணிட்ட உடனே அவர்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. ஓ, அப்போ 2வது மனைவிக்கு முழு மரியாதை, முழு சுதந்திரம், முழு அன்பு, முழு மதிப்பு. மூத்தவருக்கு எந்த மரியாதையுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ மூத்தவர் வந்து இறைவனை குலதெய்வத்தை வேண்டிக்கிறாப்புல. ஏதோ ஒரு நாளைக்கு இந்த மனுஷனுக்கு அந்த இளையவ எங்கேயோ போயிட்டா போல, வெளியூரில் போயிட்டா போல, என்ன போயிட்டா குழந்தையோட இப்போ அவங்க அம்மா வீட்டு போயிருப்பா போல இருக்குது. அப்போ இந்த அம்மாவோட சந்தோஷமாக இருந்திருக்காரு. அப்படி பிறந்த பையன்தான் என்னை பார்க்க வந்த பையன். ஓ, அப்போ இளையாதாரத்துக்கு 4 குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் தான் மூத்தாதாரத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குங்கிற. ஆமாப்பா. அப்போ பிறந்த உடனே இளையவளுக்கு அவ்வளவு பொறாமை, ஏன்னா இவளுக்கு குழந்தை பிறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையினால எப்படியோ இந்த பையன் கோடீஸ்வரன்ட்ட சொல்லி இந்த அம்மாவை ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு அனுப்பி விட்டார்கள். அட பாவி மௌனுலா, ஏமா அவனுக்கு பிறந்த மகன் தானே இவன் அப்படிங்கிறத இவன் மனசும் என்னமோ எப்படி இருக்குன்னு தெரியாத, அதுதான் வித்தியாசம். அந்த மூத்தால் அம்மா இருக்காங்களே அவங்க ரொம்ப நல்லவங்க அம்மா அப்பா, அதனால தான் இந்த பையனும் அதே குணத்தை உரிச்சு வச்சுருக்கான். இப்போ அம்மா தனியாக போயிட்டாங்க, அவங்க அம்மா வீட்டு போயிட்டாங்க. அவன் அப்பா அம்மா காலமான சமயத்தில் இந்த பையன் தலையெடுத்துட்டான். இவன் படித்து சுயமாக முன்னேறி ஜெர்மனியில் ஒரு கம்பெனி ஆரம்பித்திருக்கிறான். ஜெர்மனியில் கம்பெனி வச்சுருக்கான். ஆமாம், நல்ல இன்ஜினியர், ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜினியர். அவனுடைய லைனுக்கு அவன் படித்தது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு லைன் இருக்குது, அதை படிச்சிருக்கான். அதை வச்சு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். நல்ல டிமாண்டு, நல்ல எக்கச்சக்கமான வருமானம். ஆனால் நம்பிக்கைக்கு ஆட்கள் இல்லை. அப்படி நம்பிக்கைக்காக ஒரு வேலைக்காரியாக போறியா? இல்லைப்பா, வேலைக்காரியாக போனால் ஏமாத்திட்டு போடுவோம். அதனால தான் அவன் என்ன சொல்கிறான்,
என்னை நீ முழுசாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன என்றால் நானும் என் கம்பெனியும் ஒரே மாதிரி தான் இருப்போம். அந்த அளவுக்கு பிரியமாக இருப்பேன். நானும் கம்பெனி இணைய மாட்டோம். எனக்கு வேலை, அதே சமயத்தில் வருமானம், அதே சமயத்தில் மனைவி, 3 ஒரே சமயம் தான் இருக்கணும் எனக்கு. நீனும் ஏஐ பாஸ் பண்ணுறீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீ கெட்டியாரி, உனக்கு முழுவதும் தெரியும். ஒன்னே மாதிரி ஒரு பெண், நல்ல விஷயம் தெரிஞ்ச பெண் என் கம்பெனியில் இருந்தாங்கனாக்க நான் வெறும் பார்ட்னராகவோ டைரக்டராகவோ சேர்த்துட்டு இருக்கிறத விருப்பம் இல்லை. எனக்கு என் லைஃப் பார்ட்னராகவே ஆக்கிக்கொண்டு நீயும் கம்பெனியுடைய முதலாளி என்ற முறையிலே உன்னை வைத்து கொண்டால் கம்பெனி நீனும் கவனிச்சுப்பேன், நானும் கவனிச்சுப்பேன். கம்பெனி சூப்பராக போகும். பல பேருக்கு இந்தியாவில் நிறைய பேர் அழைச்சி போகலாம். பல கிராமத்து இளைஞர்களுக்கு நம்ம வேலை வாங்கி கொடுக்கலாம். நல்ல ஐடியாவாக இருக்குது. நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டேன். உடனே என்னை கையை பிடிச்சி இங்கிலீஷ்கார்ட்ட நான் போய் சொன்னேன், அறிமுகப்படுத்தினேன். ஓ இஸ் இட் ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட் குட் 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 அப்படி கை காமிச்சார், தம்ஸ்அப் பண்ணார். அப்புறம் 2 பேரும் அவரே பர்மிஷன் கொடுத்தார், சாக்லேட் கொடுத்தார். உடனே கோயிலுக்கு கைலாச பிரகண்டாயம்மன் கோயிலுக்கு போயிட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அந்த எல்லாம் அர்ச்சகருக்கு நல்லா அவர் கவனிச்சு விட்டு அப்புறம் நேராக வெளில வந்தோம். அப்புறம் சொன்னேன், பொங்கலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், எங்கள் அம்மா அப்பாலாம் சென்டிமெண்ட் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னார். அதுக்கு தான் இப்போ சொல்ல வந்தேன். சரிம்மா, கஷ்டப்பட்ட பையன், மூத்தாத இருந்த பையன் வேறு, இலையா துரத்தி விட்டா கழிச்சல் கோடீஸ்வரம் கழிச்சல்ல போகிறோம், என்ன பண்ணான்னு தெரியாது. இப்போ இருக்கானோ போயிட்டான், பரவாயில்ல போயிருப்பான். பாவம் என்ன பாடுபட்டு முன்னேறி வந்துருக்கும் குடும்பம். அதனால தான் அம்மா உடனே ஒத்துட்டாப்புல. ஜெர்மனியா அவங்களுக்கும் ஆள் வேணும் இல்லையா, நம்பிக்கையான ஆள் வேணும். சரி, அப்போ எங்கள் நிலைமை அப்படி அப்பா கும்பிட்றார். என்னப்பா கையெழுத்து கும்பிட்றீங்க, உங்களையும் சேர்த்தாப்பா நான் சொல்கிறேன். அப்போ இந்த வீட்டு நிலைமை அது வாடகை விட்டுலாப்பா. சரிம்மா. அப்போ பையன் நாங்கள் இப்போ சம்பிரதாயம்னா எப்படின்னு தெரியல எங்கிட்ட. டொக் காத்துட்றாப்புல. ஓடுறா காத்துறா, வாங்க 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 அப்படியாப்புல. நேரம் வரார். அம்மாவே ஆக்சுவலர் வந்தோடனே பார்த்துட்டு இவங்க தான் நான் சொன்னதே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாய்க்கு அந்த பையன் அறிமுகப்படுத்தலாம். அந்த அம்மா கையெழுத்து கும்பிட்றாங்க. வயசானவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமா உட்காந்துக்கிறாங்க. இவங்க ஓடி போய் அம்மா காப்பியெல்லாம் கொடுக்குறது, சக்கரை பொங்கல்லாம் கொடுக்குறது. பரவாயில்ல இருக்குண்ணா, ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் இங்கே தான் நான் சாப்பிட்றேன். நான் பொங்கல்லாம் வைக்கிறது எனக்கு இஷ்டமே கிடையாது, எல்லாத்தையும் விட்டுவிட்டேன். ஏன்னா எல்லாம் வாழ்க்கையிலே வெறுப்பாக போயிடுது. இப்போ இவன் தலை தூக்கி அம்மா கஷ்டத்தை படுறதை பார்த்து தான் முன்னேறி நல்லபடியாக இருக்கணும், தனக்கும் ஒரு பொண்ணு கிடைக்கணும், அந்த பொண்ணை கண் போல் பார்த்துக்கணும்னு சொல்லிகிட்டே நான் வளர்த்தேன். அவனும் அதே மாதிரி வளர்ந்தான். இப்போ இந்த பொண்ணை காமிச்சான். நான் சொல்லி நீ வளர்ந்த பையன்டா, நீ என்ன பண்ணாலும் சரியாக தானே இருக்குன்னு கண்ணை மூடின்னு சொன்னேன். இப்போ கண்ணை திறந்து பார்த்தேன், பொண்ணு அவ்வளோ லட்சணமாக இருக்கா. என் பையனுக்கு ஏற்ற ஜாடிக்கு ஏற்ற முடிக்கிறவரை என் பையனுக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கா. இவளை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். குட்ரா பையனை காப்பிடாவ. வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சுருந்தான். கையில் கொடுத்தாப்புல. அப்படியே ஏது நின்னார், இப்படி துண்டை கட்டினார் பெரியவர். இந்த அம்மா அதுக்கு மேலே பெரியவங்க. அம்மா ஒய்ஃபை கூப்பிட்டார். அப்படியே இந்த அம்மா கையில் தபால் விழுந்தார். இந்த மாதிரி இல்லை, கல்கட்டைக்கே கிடைக்கும், லட்டு கிடைக்குமாங்க, எத்தனை வீட்டு போய் சக்கரை பண்ணி சாப்பிடு, ஏதாவது ஒரு குறை இருக்கும். உனக்கு குழன்னு இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும், உனக்கு பசை சரியாக பசை குழை வச்சுருவாங்க, உனக்கு பயத்தில் ஜாஸ்தியாக இருக்கும், எவ்வளோ இருக்கும். இந்த மாதிரி ஒரு தெய்வீக பிரசாதம், அமிர்தம் மாதிரி ஒரு பையன். பொண்ணுன்னு தான் முன்னா சொல்லுவான். இப்போ பையன் கிடச்சிருக்காண்ணா, இதை விட தேவப்பிரசாதம் என்னையாவும் அந்த ஆளுக்கு. அப்போ எல்லார் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வழிகிறது. பையனும் பொண்ணு பேசியிருக்காப்புல ஏஐயை பற்றி அடுத்து என்ன பண்ணலாம், இவன் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். அப்புறம் சுஜித்ரா, நம்ம இனிமேல் கம்பெனி ரொம்ப பேசக்கூடாது, கல்யாணம் ஆகிட்டு ஆனதுக்கப்புறமா நீ கம்பெனி அதிபராக ஆனதுக்கப்புறம் நீ தான் ஓனர், நானும் அடுத்த லெவலாக இருக்க போகிறேன். நம்ம அப்போ பேசிப்போம். நம்ம நிறையா பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம இப்போ மற்றபடி உங்கள் அப்பாவோட சம்மதம் கேட்டு தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்குது. உனக்கு சம்மதம் தானே தெரியும். அப்பாவை சொல்லணும் இல்லையா, எனக்கு ரொம்ப சம்மதங்க. அம்மாவும் சொல்கிறாங்க, வயசான அம்மா, குழந்தைகளுக்கு பிடிச்சது பார்த்தீங்களா, குழந்தைகள் சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். நம்ம கௌரவத்துக்காகவா யாரையோ கோடீஸ்வரர் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, அதை அழகை பார்த்து சொல்லி நம்ம அழுதுன்னு இருக்கணும். ஆனால் அந்த பொண்ணுக்கு பிடிச்சி பையனுக்கு பிடிச்சி சந்தோஷமான வாழ்க்கை வாழறத, அது ஒவ்வொரு சேர்ந்து நல்லா இருக்கேன்னு சொல்கிறத நமக்கு என்னமா ஆனந்தம் கிடைக்கிறது. உங்களுக்கு புரியுறதா? எனக்கு அந்த ஆனந்தம் இப்போ கிடைச்சாச்சுன்னு பாடி சொல்கிறா. எனக்கு இப்போ புரிஞ்சு கொடுத்து, முதல்ல பயந்தேன், இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு என்ன பிடிச்சி போச்சுங்கிறா? இல்லை உங்கள் பையனையும் பிடிச்சி போச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா சம்மந்தி பிடிக்கணும் அவசியம் இல்லை, பையனுக்கு பொண்ணுக்கு பிடிக்கணும். புரிஞ்சுட்டேன். கல்யாணம் அமக்கமாக தை மாதமே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு நடைபெறப் போகிறது. அனைவரும் திருமணத்திற்கு வருக. பிறகு அவர்கள் ஜோடி ஜெர்மனிக்கு சென்றுள்ளார்கள். அதற்கு முன் உங்கள் வாழ்த்துக்களை சுப்ரிதாத்தா வேண்டாம், மன்னேவர்கள் டூரிங் டாக்கீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாகும்
ஷேர் பண்ணுவதன் மூலமாகவும் சப்போர்ட் பண்ணுவதன் மூலமாகவும் அச்சதை போடுவோம், பூக்களை போட்டு ஆசுவாதம் பண்ணுவோம். பொங்கலிலிருந்து மீண்டும் மன்னை முருகன் டூரிங் டைஸ் ஆரம்பம். பம் 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 பம். ஓகே, பாய்.